அரவக்குறிச்சி தொகுதியில் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்ப்போம். அதற்கு போலீஸ் அதிகாரிகளே அதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். எந்தெந்த அதிகாரிகள் துணை நின்றிருக்கிறார்கள் என்ற பட்டியல் எங்களுக்கு ஏற்கனவே வந்தாச்சு. ஆக இதுவரையில ஓரளவுக்கு ஈடுபட்டவர்கள் யார் யார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாளைக்கு வர தேர்தலை பொறுத்தவரையில நிச்சயமாக இனி அந்த அதிகாரிகள் அப்படிப்பட்ட பணிகளை ஈடுபட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. ஆக குறிப்பாக தஞ்சாவூர் தொகுதிக்கும் அதேபோல இந்த அரவக்குறிச்சி தொகுதிக்கும் தனியாக தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு தெரியும், கடந்த 22/4/2016 கரூரில் இருக்கக்கூடிய அன்புநாதன், அந்த அன்புநாதன் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த அன்புநாதனுடைய வீட்டிலே வருமான வரித்துறையினர் அந்த அதிகாரிகள் ரயில் நடத்தியிருக்கிறார்கள். அதிலே கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் என்ன? இது ஏதோ நான் இட்டுக்கட்டி கற்பனை செய்து சொல்லுகிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. நான் ஆதாரத்தோடு சொல்றேன். எதையுமே நான் புள்ளி விவரத்தோடு தான் சொல்லுவேன். ஜெயலலிதா போல 19 தான் நான் பேச மாட்டேன். ஏன்னா கலைஞருடைய மகன் தான். வாய்க்கு வந்தபடியெல்லாம் நான் பேசிட மாட்டேன். ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். தேர்தல் ஆணையம், அதுவும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் 3 கமிஷன், 3 தேர்தல் ஆணையர்கள் சேர்ந்து போட்ட உத்தரவுதான் 14/5/2016 அவர்கள் போட்ட உத்தரவுல 13 கீழ்கண்டவாறு அதனை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்புநாதன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தினார்கள். அதில் 4.77 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அடுத்து 2வதாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்போது சில முக்கிய டாக்குமெண்ட்டுகளும் கைப்பற்றப்பட்டன. அதன் மூலம் இவருக்கும் அதிமுகவை சார்ந்த முக்கிய அமைச்சர்களுக்கும், பிராமினன்ட் மினிஸ்டர்ஸ், அதாவது முக்கிய அமைச்சர்கள், அவருக்கு உள்ள கூட்டணி பற்றி அறிவு. 3வதாக தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, 1.30 கோடிக்கு வேஷ்டிகளும் சேலைகளும் வாங்கியதற்கான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டன. அடுத்தது 4வது பாயிண்டாக என்ன சொல்றாங்கன்னா, பணம் எண்ணக்கூடிய பல மிஷன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதான் பணத்தை நாம தனித்தனியா எண்ணிக்கொண்டிருந்தா நேரம் என்பது மட்டும் இல்ல, தவறுகள் கூட சில நேரங்கள் ஏற்படும். எனவே துல்லியமா பணத்தை எண்ணுறதுக்குன்னு மிஷன்கள் இருக்கு. அந்த பல மிஷன்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன.